ஹாய் குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம யாருடைய கதை பார்க்க போறோம் தெரியுமா? உதயசங்கர் ஐயா அவர்களுடைய கதையை தான் பார்க்க போறோம். அவர்கள் எழுதிய கத்தி கப்பல் அப்படின்ற புத்தகத்துல இருந்து இயற்கை மாயம் அப்படின்ற புத்தகத்துல உள்ள கதையை பார்க்க போறோம். பார்க்கலாமா குட்டீஸ்? அது என்ன இயற்கை மாயம்? வாங்க காட்டுக்குள்ள போய் என்ன மாயம்னு பார்க்கலாம். ஓடு 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 அப்படின்னு ஒரு சத்தம் காலை தூக்கி முன்னாடி வச்சு அந்த குட்டி மான் குடு 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 ஓடுச்சு. பள்ளம் மேடு எல்லாம் இடத்துலயும் விழுந்து எந்திரிச்சு குடு குடு குடுன்னு பின்னாடியே திரும்பி பார்க்கல, ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த குட்டி மானு முள்ளுக்குள்ள எல்லாம் போய் குத்துது. அப்படி இருந்து முள்ளெல்லாம் தாண்டி ஓடி ஒரு புதருக்குள்ள போய் நின்றுச்சு. நின்றுட்டு அது காலெல்லாம் கிடு 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 நடுக்குச்சு. ஆனாலும் அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி திரும்பி பார்த்துச்சு, யாருமே இல்லை. ஆனாலும் அது ஒரு பயமா இருந்துச்சு. அம்மா எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது திரும்பி திரும்பி பார்த்துச்சு. பார்த்தா அம்மா மனம் காணும். அப்புறம் மறுபடியும் இது கணச்சுச்சா, அப்பையும் காணும். ஐயோ மறுபடியும் ஓடணுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அம்மா மான் வந்துட்டாங்க. உடனே அந்த குட்டி மான அம்மா மானு நக்கி நக்கி அது முகத்துல எல்லாம் நக்கி நக்கி அது பக்கத்துல அணைச்சு வச்சுக்கிடுச்சு. உடனே அம்மா மானு குட்டி மானும் நல்லா கொஞ்சிக்கிட்டாங்க. கொஞ்சின உடனே இந்த குட்டி மானு அம்மாவோட காதுக்கு பக்கத்துல போய், அம்மா நாம மட்டும் இருந்தா நல்லா இருக்குங்க, இந்த புலி ஒட்டகம் இதெல்லாம் இல்லாம இருந்தா நல்லா இருக்கலாமா? நம்ம மட்டும் இருந்தோம், நம்ம இடம் மட்டும் இருந்தோம் சூப்பரா இருக்கும்லமா அப்படின்னு சொல்லிச்சு. உடனே கண்ணா உன் கண்ணை கொஞ்ச நேரம் மூடிட்டு நிமிர்ந்து பாரு அப்படின்னு அம்மா அம்மா சொன்னாங்க. குட்டி மானும் கண்ணை மூடிட்டு நிமிர்ந்து பாக்குது. அங்க புலி ஓனாய் எதுவுமே இல்லை, சிங்கம் வரல, கரடி சத்தம் கேட்கல, யானை சத்தம் கேட்கல, அந்த காட்டுல எந்த உயிரினமும் இல்லை. ஆனா மானு எல்லா இடத்துலயும் மானு, அங்க மானு, பாறையில மானு, பள்ளத்துல மானு, குழியில மானு, எங்க எங்கெல்லாம் கண்ணுக்கு தெரியுதோ எல்லா இடத்துலயும் மானோட இடம் ரொம்ப பெருகிருச்சு. எல்லா மானும் நிக்கிறதுக்கு மட்டும்தான் இடம் இருந்துச்சு, அதுக்கு படிக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. அவ்வளவு மான் கூட்டங்கள் நிறைய பெருகிருச்சு அந்த காட்டுல. எங்க பார்த்தாலும் மான், அவ்வளவு மான் இருந்துச்சு. ஆனா அந்த காட்டுல மான் மட்டும்தான் இருந்துச்சு. செடி இல்ல, கொடிகள் இல்ல, மரம் இல்ல, புல் பூண்டு எதுவுமே இல்ல, மனுஷங்க வாழல. அது மட்டும் இல்ல, மானுக்கு சாப்பிட்றதே என்னது புல்லு தானே, அது கூட இல்லைன்னா அதால எப்படி வாழ முடியும்? மற்ற விலங்குகளும் இல்ல. ஆனா இது உணவு இல்லாம வாழவும் முடியாது. இப்ப மான்கள் என்ன செய்யும்? என்னடா செய்யும்? கரெக்டு, மானுகள் சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லையா? ஒவ்வொரு மானுக்கு இடையில சண்டை மோதி பயங்கர சண்டை, ஒன்ன அடிச்சு கீறி ரத்த காடா கிடக்கு. பாதி மானு அதுல இறந்தே போயிடுச்சு. ஒவ்வொரு மானும் இடிச்சு அங்கிட்டு இங்கிட்டு சண்டை போட்டு எல்லா மானும் பாதி மானுக்கு மேல இறந்து போச்சு. உடனே இது திரும்பி பாக்குது குட்டி மானு. ஐயோ அம்மா, நினைக்கவே பயமா இருக்குமா? ஐயோ அம்மா, என்னமா இப்படி நடக்குது? நாம மட்டும் தான் இருந்தோம், ஆனா சந்தோஷம் இல்லம்மா. சாப்பிட எதுவுமே இல்லை, செடி கொடி இல்லை, மரம் இல்லை, அப்புறம் விலங்குகள் இல்லை, அப்புறம் மனுஷங்க கூட இல்லம்மா. நாம மட்டும் இருந்தோம், ஆனா சந்தோஷம் இல்லம்மா. அப்படி மட்டும் இருக்கக்கூடாது, எல்லா விலங்குகளும் இருக்கணும், எல்லாருமே இருக்கணும்மா. கரெக்டுமா? இனிமே நான் அப்படி சொல்லவே மாட்டேன். நம்ம மட்டும் இல்லை, எல்லா இனங்களும் இருக்கணும் இல்லம்மா? ஆமாண்டா கண்ணா, எல்லா உயிரினங்களும் சேர்ந்து வாழணும். ஆமா, எல்லா உயிரினங்களும் சேர்ந்து ஒண்ணு போல ஒற்றுமையா வாழ்ந்தாதாண்டா நல்லா இருக்கும். எல்லாருக்குள்ளயும் ஒரு பயம் இருக்கு. பெரிய விலங்குகளை கண்டா சின்ன விலங்குகளுக்கு பயம், சின்ன விலங்குகளை கண்டா அதை விட சின்ன விலங்குகளுக்கு பயம், ஊடுறதுக்கு பார்த்தா நடக்கிறத பார்த்து பயம், நடக்கிற விலங்குகள்ல ஊடுற விலங்குகளை பார்த்து பயம், மனுஷனுக்கு விலங்குகளை பார்த்து பயம், விலங்குகளுக்கு மனுஷனை பார்த்து பயம்.
இப்படி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பயம் இருந்துகிட்டு தானே இருக்கும். ஆனா அது எல்லாத்தையும் மீறி நாம உலகத்துல வாழ்ந்தோம்னா கண்ணா அப்படின்னு சொன்ன உடனேயே குட்டி மானு சரியம்மா, நீங்க சொல்றது சரிதான், நான் இனிமே அப்படி நினைக்க மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மானும் குட்டி மானும் ஒவ்வொருத்தங்களை கொஞ்சிக்கிட்டே நடந்து போனாங்க. என்ன குட்டீஸ், இயற்கை மாயம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஓகே குட்டீஸ், அடுத்த கதையோட சந்திக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே சொல்றதுதான், சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், ஷார்ட்ஸ் வருது, அதையும் பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேவாடா? பாய்.